இன்னைக்கு நம்ம வந்து சுவையான மதுரை மட்டன் தோசை செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் செய்யலாம் வாங்க. இன்னைக்கு மதுரை மட்டன் தோசை பண்ண போகிறோங்க. அதுக்கு மட்டன் செய்கிறோம். ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிக்கிறோம். சோம்பு போட்டு தாளிச்சுட்டு ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு மெலிசா அரிஞ்சு போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இந்த சமயத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் கூடவே 2 கறிவேப்பிலை, போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை வாசனை போனது அரிஞ்சு வச்சிருக்க தக்காளி, ஒரு சின்னதா 2 தக்காளி இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிக்கிடும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினாவே போதும். ஏன்னா இப்போ குக்கர்ல தான் வைக்க போறோம். இந்த பச்சை வாசனை போன போதே வதங்கினா போதும். வதக்கிட்டு கறி நல்லா பொடியா கட் பண்ண கறி இதை இதுல போட்டுக்கணும். கறி கலர் மாறுற வரையும் கொஞ்ச நேரம் வதக்கிக்கணுங்க. இதுக்கு தேவையான மசாலா வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன், மிளகா தனியா 2 சேர்ந்த பொடி இது ஒரு 2 ஸ்பூன், எல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி, ரொம்ப தேவையில்லை, கிரேவியா தான் வேணும், வேகிற அளவுக்கு இருந்தா போதுங்க. போட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியமான ஃப்ளேயர்ல வச்சு இறக்கிக்கலாம். வேகட்டும், பார்க்கலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு.
நல்லா பாருங்க, நல்ல கிரேவி மாதிரி குக் ஆகி இருக்குது. இது ஓகே போதும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதுதாங்க சரியான பழம். இது போதும். இது கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் ஒரு 2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு தேவையானது கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இது நல்லா கிரேவி இது ரெடி ஆயிடுச்சுங்க. இது அப்படியே வச்சுட்டு 2 முட்டையை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு உப்பு போட்டு கலந்து வச்சிருக்கிறோம் தோசையில ஊற்றத்துக்கு. வாங்க எப்படி முட்டை தோசை போடுறதுன்னு பார்ப்போம். மதுரை மட்டன் தோசை. ரொம்ப மெலிசா போடக்கூடாதுங்க, ஓரளவுக்கு தின்னாதான் போடணும். திக்கா தான், தின்னா போடாதீங்க. போட்டுட்டு ஒரு நல்லா இப்படி அழுத்தி விட்டுட்டோம்னா அதை நல்லா செட் ஆயிடுங்க. தோசையில தோசை மாவுல போட்டுட்டு மேல 2 கருவேப்பிலை போட்டுட்டு அது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ நல்லா ஒரு பக்கம் வந்துருச்சு. அது அப்படியே நல்லா பொன்னிறமா வந்திருக்குது தோசை. இந்த அளவுக்கு போதும். 2வது பக்கம் திருப்பி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு எடுக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான், சுவையான மதுரை மட்டன் தோசை தயார். ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படி இருக்குதுன்னு எடுத்து பார்ப்போம். பாருங்க, சுவையான மதுரை மட்டன் தோசை தயார். நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் போடுறது உடனுக்குடன் உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ.